பிரைஸ் தி லார்ட். கிறிஸ்து இயேசுவுக்குள் பிரியமான என் அன்பு சகோதர ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தால் இந்த இரவு வேளையிலும் ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த இதோ இந்த தருணத்தை கொடுத்த இறைவனுக்கு நன்றி கூறி ஒரு பாடலை பாடி ஆண்டவரை ஆராதித்து நாம் ஜெபிப்போம். ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். கரம் பிடித்து நடத்துவார், கண்மலை மேல் நிறுத்துவார். கரம் பிடித்து நடத்துவார், கண்மலை மேல் நிறுத்துவார். ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. மார்போடு அன்னைப்பாரே, மனக்கவலை தீர்ப்பாரே. ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். ஒருபோதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அன்புக்குரியவர்களே, ஒரு தாய் தேற்றுவது போல் ஆண்டவர் இயேசு நம்மை தேற்றி நம்முடைய கண்களில் வழிகிற ஒவ்வொரு துளி கண்ணீரையும் ஆண்டவர் துடைக்கிறார். மனக்கவலைகள், போராட்டங்கள், பலவீனங்கள், இந்த உலகத்திலே நம்மை ஆறுதல் படுத்த முடியாத காரியங்களிலும் தெய்வம் நமக்கு கூட இருந்து, மகனே மகளே சோர்ந்து போகாதே, தாயை விட தகப்பனை விட மேலாக நம்மை தேற்றக்கூடிய ஒரு அருள்நாதர் இயேசு நம்மோடு கூட இருக்கிறார். 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த உலகத்திலே மனுகுலத்திற்கு மீட்புக்காக வந்து எல்லா மக்களையும் ஜாதி, மத, இன, மொழி வேறுபாடு இல்லாமல் எல்லாருக்காக இரத்தத்தை சிந்திய ஒரே இறைவன் நம்மத்தில் இருக்கிறார். என் அன்பு சகோதர சகோதரர்களே, இதோ இந்த 2025 வருடம் 10 மாதங்களையும் கடந்து இதோ 11வது மாதத்திலே நம்மை ஆண்டவர் அற்புதமாய் நடத்தி வருகிறார். இந்த ஆண்டு முழுவதும் கண்மணி போல எத்தனையோ இடைஞ்சல்கள், கண்ணீர், அவமானங்கள், துக்கங்கள், வேதனைகள், மரண இருள்கள் பள்ளத்தாக்கிலே நாம் நடந்தாலும் நம்மை ஆண்டவர் தேற்றுகிறார். நோய்களிலிருந்து, வேதனைகளிலிருந்து, பலவீனங்களிலிருந்து, கஷ்டங்களிலிருந்து, தீராத வியாதியிலிருந்து கர்த்தர் நம்மை ஒவ்வொரு நாளும் தாங்கி நடத்துகிறார். மரணத்தின் பள்ளத்தாக்கிலே நடக்கிற பொழுதும் ஆண்டவர் நம்மை ஆற்றி தேற்றுகிறார். ஹல்லேலூயா. அன்புக்குரியவர்களே, இந்த உலகத்திலே நம்மை தேற்றக்கூடிய ஒரே தெய்வம் நம் ஆண்டவராகிய இயேசு, அருள்நாதராகிய இயேசு. 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக நமக்காக இரத்தம் சிந்தி மனுகுலத்தை மீட்க வந்த இறைவன் நம்மோடு இன்றும் இருக்கிறார். இந்த ஆண்டு முழுவதும் நம்மோடு கூட இருந்து புதிய ஆண்டிலும் ஆண்டவர் அற்புத அடையாளங்களை செய்து நம்மை அற்புதமாய் நடத்துவார். உலகத்தின் கடைசி நிமிடம் வரையிலும் கர்த்தர் நம்மை பாதுகாத்து நடத்தக்கூடிய ஒரே இறைவனை நாம் கண்முன்பாய் கொண்டு வருவோம். ஹல்லேலூயா. இந்த நாள் முழுவதும் அற்புதமாய் நடத்தி வந்த ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். ஆகவே அவர் ஒருவரே நம்மை சரியான பாதையில் நடத்துவார். நாம் வலது பக்கம் இடது பக்கம் சாய்ந்தாலும் நம்மால் செய்ய முடியாத காரியங்களிலும் கர்த்தர் நம்மோடு கூட இருந்து நம்மை சரியான பாதையில் வழிநடத்துவார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே ஆண்டவருக்கு சாட்சியுள்ள வாழ்க்கை, ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிற வாழ்க்கையிலே நாம் வாழ அருள்நாதர் இயேசு விருப்பப்படுகிறார். ஆகவே நம்முடைய மனமாற்றம் 1997 வருடம் ஆண்டவர் இயேசு என் உள்ளத்தை தொட்டார்.
என் இதய கதவை ஆண்டவர் தட்டினார். இதோ வாசற்படியில் நின்று கதவை தட்டுகிறேன், யார் ஒருவர் கதவை திறக்கிறார்களோ அவர் உள்ளத்தில் வந்து நான் பிரவேசிப்பேன் என்று சொன்ன என் அருள்நாதர் இயேசு என்னுடைய இதய கதவை தட்டினார். அல்லேலூயா. எரேமியா தீர்க்க தரிசன புத்தகம் நாம் வாசிக்கிறோம். இதோ காண்டாமிருக கண்மலையை உடைக்கும் சம்மட்டி போன்ற ஆண்டவருடைய வார்த்தை இருக்கிறது, அக்கினியாய் இருக்கிறது, நெருப்பாய் இருக்கிறது. ஆண்டவருடைய வார்த்தைக்கு என்னுடைய இதயத்திலே ஆண்டவருக்கு இடம் கொடுக்க ஆரம்பித்தேன். சுக்கு நூறாய் என்னுடைய இதயத்தை உடைத்து ஆண்டவர் அருள்நாதர் இயேசுவுக்கு என்னுடைய இதயத்தை கொடுக்க ஆரம்பித்தேன். அன்று முதல் இன்று வரையிலும் எத்தனையோ இடைஞ்சல்கள், கண்ணீர், அவமானங்கள், துக்கங்கள், எத்தனையோ மரண இருளிலே நான் நடக்க நேர்ந்தாலும் கர்த்தர் ஆபத்து நேரத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் விடுவிப்பேன், உன்னை தப்புவிப்பேன், நீ உனக்கு எட்டாத காரியங்களை நான் செய்வேன் என்று சொல்லி அருள்நாதர் இயேசு என்னோடு கூட இருந்து நடத்துவதை நான் ஒவ்வொரு நாளும் உணர்கிறேன். ஆகவே அன்பு சகோதர சகோதரிகளே, உலகம் முழுவதும் இன்று ஆண்டவருக்காய், இறைவனுக்காய் எப்படியாகிலும் எங்களுக்கு பாதுகாப்பை தாரும், எங்களுடைய குடும்பங்களை பாதுகாத்துக் கொள்ளும், என்னுடைய கிராமங்களை பாதுகாத்துக் கொள்ளும், என் தேசத்தை பாதுகாத்துக் கொள்ளும், ஒவ்வொரு தலைவர்களை பாதுகாத்துக் கொள்ளும் என்று நான் எல்லோருக்காய் ஜெபிக்கிற மக்களாய் மாற வேண்டும். அல்லேலூயா. நானும் உலக பிரகாரமாய் வாழ்ந்த என்னை ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் ஒரு விதத்தில் ஆண்டவர் என்னை மனமாற்ற ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் என்னை தொடுவதை நான் உணர ஆரம்பித்திருக்கிறேன். அல்லேலூயா. ஆகவே கடவுளுக்காய் ஏதாவது ஒன்று செய்ய வேண்டும். இந்த உலகத்திலே ஒரே வாய்ப்பு தான். இந்த வாய்ப்பிலே இந்த உலகத்தில் வாழ்கிற பொழுதுதான் நமக்கு நல்ல ஆற்றலும் சக்தியும் நல்ல உடல் நோயில்லாத வாழ்கிற பொழுதுதான் நமக்கு நல்ல ஒரு உடல் சக்தி இருக்கிற பொழுதுதான் நாம் ஆண்டவருக்காய் பிரகாசிக்க முடியும். நாம் ஓடோடி சென்று ஆண்டவருடைய அருள் வார்த்தை சொல்ல முடியும். மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாய் இருக்கிறது என்று அன்று யோவான் ஸ்நானகன் பிரசங்கித்தது போல் இன்றும் நீங்களும் நானும் ஆண்டவருடைய இறை வார்த்தைகளை சொல்ல வேண்டும். பரிசுத்த ஆவி உங்களிடம் வருகிற பொழுது நீங்கள் பலனடைந்து யூதேயாவிலும் சமரியாவிலும் உலகத்தின் கடைசி பரியந்தம் ஜெருசலேமிலும் எனக்கு சாட்சியாய் இருப்பீர்கள் என்று ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிறது. ஆகவே பரிசுத்த ஆவியினுடைய வல்லமையை பெற்ற நாம் ஆண்டவருக்கு சாட்சியாய் இருக்க வேண்டும். நம்முடைய குடும்பத்திலே, நம்முடைய கிராமங்களிலே, நம்முடைய பட்டணத்திலே, நாம் செய்கிற இடங்களிலே, நம்முடைய சமுதாயத்திலே நாம் சாட்சியுள்ள வாழ்க்கை வாழுகிற பொழுது ஆண்டவர் நாமம் மகிமைப்படுவதாக. அல்லேலூயா. ஆகவே அன்புக்குரியவர்களே, தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். தேவனுக்கே மகிமை, தெய்வத்திற்கே மகிமை, தேடி வந்து மீட்டவரே தினம் உமக்கே மகிமை. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. ஆம் அன்புக்குரியவர்களே, தேவன் மகிமைப்படட்டும், தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. அல்லேலூயா. அன்புக்குரியவர்களே, இதோ கடந்த கிட்டத்தட்ட ஒரு மாத காலமாய் மிக வேதனைப்பட்டு கொண்டிருந்தோம். இந்த குடும்பத்தில் என் தாயாருடைய நோயினால் அவர்கள் அவதிப்படுகிற பொழுது எங்களால் ஒன்றும் செய்ய முடியாமல் இருந்தது. அல்லேலூயா. ஆனால் ஆண்டவராகிய இயேசு ஒரு சில நாட்களாக எங்களுடைய தாயார் சம்னசுகள், தேவதூதர்கள் என்னை சூழ்ந்திருக்கிறார்கள், எப்பொழுதும் ஆண்டவருடைய இறை பிரசன்னம் என்னை சம்னசுகளால் சூழ்ந்திருக்கிறது என்று என்னுடைய தாயார் சொல்லிக்கொண்டே இருந்தார்கள். நாங்கள் கேட்டோம், எப்படி உங்களுக்கு தெரிகிறது என்று கேட்கிற பொழுது, நீங்கள் சமாதானமாக இருங்கள், நான் ஆண்டவருடைய சமூகத்திலே ஆண்டவருடைய அந்த பிரசன்னத்திலே நான் இளைப்பாறுகிறேன் என்று சொல்லி. அன்புக்குரியவர்களே, கடந்த 2 நாட்களுக்கு முன்பாக என்னுடைய தாயாரினுடைய மரணம் எங்கள் குடும்பத்திலே மிக வேதனையோடு அனைவரும் துக்கத்தோடு இருக்கிற பொழுது ஆண்டவர் தேற்றினார், எங்களை தாங்கினார், தப்புவித்தார். ஆம், ஒவ்வொரு நாளும் எங்களை விசாரித்த எல்லா மக்களுக்கும், நண்பர்களுக்கும், உறவினர்களுக்கும் கர்த்தர் தாமே உங்களுடைய குடும்பங்களையும் உங்களையும் ஆண்டவர் ஆசீர்வதித்து உங்களை பலப்படுத்துவாராக. இன்று அவர்களுக்காய் அந்த நினைவேந்தல் திருப்பலி ஒப்பு கொடுத்து நாங்கள் மிக கஷ்டத்தோடு இருந்த எங்களுக்கு ஆண்டவர் ஆறுதல் படுத்தினார், தேற்றினார். ஆகவே அன்புக்குரியவர்களே, இந்த உலகத்தில் யாரும் தேற்ற முடியாத அந்த
அருள்நாதர் இயேசு தேற்றுவதை நாங்கள் உணர்ந்தோம். ஹல்லேலூயா. ஆகவே அன்புக்குரியவர்களே, இந்த உலகத்திலே நமக்கு எங்களுடைய அந்த தாயினுடைய அன்பை பிரிந்து அவர்களுடைய அந்த இறப்பிலே எங்களால் தாங்க முடியாத அந்த இறப்பை காண்டவர் எங்களுக்கு தைரியத்தையும் சக்தியும் கொடுத்து குடும்பம் முழுவதற்கும் ஆண்டவருடைய அந்த சக்தியை கொடுத்து எங்களை தேற்றியதற்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிறோம். உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தினால் வாழ்த்துகிற நன்றிகளை செலுத்துகிறோம். எங்களை விசாரித்த, எங்களுக்காக, என் குடும்பத்திற்காக ஜெபித்த, என் தாயாருக்காக ஜெபித்த அனைவர்களையும் அனைத்து குடும்பங்களை கர்த்தர் நிறைவாய் ஆசீர்வதித்து நடத்துவாராக. அல்லேலூயா. ஆகவே உலகத்திற்கு உப்பாயிருங்கள், உலகத்திற்கு ஒளியாயிருங்கள். உங்களுக்கு நான் திறந்த வாசலை வைத்திருக்கிறேன் என்று சொன்ன கர்த்தருடைய இறை வல்லமை உங்களையும் உங்களுடைய குடும்பங்களையும் தாங்கும். இந்த தேசத்திற்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். தமிழ்நாடு முழுவதும் ஆண்டவருடைய வல்லமை, இந்தியா முழுவதும் ஆண்டவருடைய வல்லமை சூழ்ந்திருக்கட்டும். அல்லேலூயா. ஆகவே அன்புக்குள்ளே இன்று அநேக மக்கள் மரணப்படுக்கையில் அவதிப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். எங்கு பார்த்தாலும் மருத்துவமனையிலே நிரம்பி வழிந்து கொண்டிருக்கிறது. ஏனென்றால் தீராத வியாதிகள், மருத்துவர்களால் சுகப்படுத்த முடியாத வியாதிகள். அப்படிப்பட்ட மக்களை ஆண்டவர் சுகப்படுத்துவாராக. அப்படிப்பட்ட மக்களை ஆண்டவர் ஆற்றி தேற்றுவாராக. அல்லேலூயா. அல்லேலூயா. நோயோடு எங்களிடம் ஜெபிக்க சொன்ன அத்தனை மக்களுக்காக ஜெபிக்கிறோம். காவல்துறை, நீதித்துறை, சட்டத்துறை, மருத்துவத்துறை, கல்வித்துறை, அரசியல் துறை, சினிமாத்துறை, வியாபாரத்துறை, எல்லா துறைகளும் உழைக்கிற வர்க்கத்திற்காய் நாம் ஜெபிப்போம். கர்த்தர் எல்லா மக்களையும் ஆசீர்வதித்து அவருடைய குடும்பங்களை பாதுகாத்து ஆண்டவர் வழிநடத்துவாராக. தமிழ்நாடு சமாதானமாக இருக்கட்டும், இந்தியா சமாதானமாக இருக்கட்டும். எல்லா தலைவர்களுக்கும் கர்த்தர் தாமே பாதுகாப்பை தந்து ஆண்டவர் எல்லா குடும்பங்களை ஆற்றி தேற்றும்படியாக நான் ஜெபிப்போம். ஆகவே இந்த நேரத்திற்காய் ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறோம். தாயாரனுடைய அந்த இறுதி அந்த மூச்சை ஆண்டவருடைய மடியிலே அவர்கள் இலைப்பாரி கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவருக்கு அவருடைய பாதத்தை அவருடைய மடியிலே இலைப்பாரி கொண்டிருக்கிறார்கள். ஆகவே நாம் அவர்களுக்காய் ஜெபிப்போம். என்னுடைய குடும்பங்களுக்காய் ஜெபித்த ஒவ்வொருவருக்காய் இறைவன் நிறைவான ஆசீர்வாதங்களை கொடுப்பாராக. ஆகவே கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். அன்பு ஆண்டவரே, இதோ இந்த இரவு வேலைக்காய் நன்றி அப்பா. ஆண்டவரே, தகப்பனே, எங்களுடைய தாயாரனுடைய அந்த மரணத்திலே என் ஆண்டவருடைய கரம் கூட இருந்து அவர்களை நித்திய இலைப்பாற்றி கொடுத்து முடிவில்லா ஒளி அவர்கள் மீது ஒளிர செய்ததற்காக எமக்கு நன்றி அப்பா. ஆண்டவரே, எங்களுடைய தகப்பனையும் தாயாரையும் இந்த உலகத்தில் மரித்த அத்தனை ஆத்துமாக்களையும் ஆண்டவரே உம்முடைய சன்னிதானத்திற்கு வர கிருபை தாரும் அப்பா. இதோ நவம்பர் 2ஆம் தேதி ஆண்டவரே எல்லா மரித்த ஆத்துமாக்களுக்காக ஜெபித்த எல்லா ஆத்துமாக்களை நீர் ஆண்டவரே பரலோகம் வந்து சேரக்கூடிய ஆண்டவரே அந்த தருணத்தை ஆண்டவரை ஆசீர்வதித்து வழிநடத்தும்படியாக ஜெபிக்கிறோம். கிராமங்கள், பட்டணங்களில் ஆண்டவரே எல்லா உலகம் முழுவதும் ஆண்டவரே இந்த ஆண்டவரே நவம்பர் 2ஆம் தேதி ஆண்டவரே தகப்பனை இந்த மரித்த ஆத்துமாக்களுக்காக ஜெபித்து கொண்டிருக்க அத்தனை ஆத்துமாக்களையும் பரலோக ராஜ்யத்திற்கு வர ஆண்டவர் நெத்தியை இலைப்பாற்றி தர ஆண்டவரே அவர்களுக்காக ஜெபிக்கிறோம். அன்பு தகப்பனே, இந்த இரவு வேளையிலே அற்புதம் செய்வீராக. எல்லா குடும்பங்களும் சமாதானம் உண்டாகட்டும். எல்லா மக்களுக்குள் சமாதானம் உண்டாகட்டும். வேலையில்லாத பிள்ளைகளுக்கு வேலை வாய்ப்புகள், திருமண தடைகள் மாறட்டும். குழந்தை பாக்கியம் இல்லாத மக்களுக்கு குழந்தை பாக்கியங்களை தாரும். ஆண்டவரே தகப்பனே, நல்ல பாதுகாப்பை தாரும். வியாபாரங்களில் நல்ல செழிப்பை தாரும். ஆண்டவரே புதிய புதிய வியாபார யுக்திகளை தாரும். புதிய வாய்ப்புகளை உருவாக்கி தாரும் அப்பா. எல்லா தடைகளும் மாறும்படியாய் இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அன்று ஆண்டவரே தகப்பனே இந்த உலகத்தில் வாழ்ந்த பொழுது கடலையும் காற்றையும் கடிந்து கொண்டீரப்பா. ஆண்டவரே தண்ணீரை வெறும் தண்ணீராய் இருந்த ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையிலும் ருசியுள்ள திராட்சை ரசமாய் மாற்றியதற்காக எமக்கு நன்றி அப்பா. உலகம் முழுவதும் ஆண்டவர் அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதி. எல்லா குடும்பங்களுக்கும் சமாதானம் உண்டாகட்டும். நன்றி செலுத்துகிறோம். எல்லா துதி கன மகிமை எடுக்கிறோம். இயேசுவின் நல்ல நாமத்தினால் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். God bless you. உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் நிறைவாய் ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. இந்த மாதம் முழுவதும் ஆண்டுடைய வார்த்தை நமக்கு கேடகமாக, வல்லமையாக, கிருபையாக, தயவாய் இருந்து நம்மை நடத்துவதாக. நானே உலகத்தின் ஒளி என்று சொன்ன ஆண்டவருடைய இறை வார்த்தை
நமக்கு நம்முடைய குடும்பங்களை பிரகாசிக்க செய்யும். 1000 கோடி சூரியனின் பிரகாசம் உள்ள இறைவன் நம்முடைய குடும்பங்களையும் நம்முடைய எதிர்காலங்களையும் நம்முடைய தொழில் காரியங்களில் எல்லா இடங்களிலும் ஆண்டவருடைய பிரகாசம் நம்மை குடும்பத்தையும் பிரகாசித்து நம்மை ஆண்டவர் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ. தேங்க்யூ. எங்களுக்காக ஜெபியுங்கள். என்னுடைய பெயர் ஜெயரெக்ஸ் பிரபாகர். மெர்சி கால்ஸ் ஊழியங்கள். எங்களுடைய அலைபேசி எண் 9945282197 மற்றும் 9443067954 திருவள்ளூர் மாவட்டம். காட் பிளஸ் யூ. பிரைஸ் தி லார்ட். தேங்க்யூ.